உங்களிடத்தில் இறங்கினபடியால் போதும். அதாவது 7வது வசனத்திலே வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. எங்கே யுத்தம் உண்டாயிற்று? வானத்தில, பூமியில இல்ல, வானத்திலே. அப்போ வானத்திலே இங்கே யுத்தம் செய்தவர்கள் யார் என்றால் மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் யாரோடு யுத்தம் செய்கிறார்கள்? சர்ப்பத்தோடு யுத்தம் செய்கிறார்கள். அப்போ யார் ஜெயம் கொள்ளவில்லை? வாசிங்க. வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. ஆமென், அல்லேலூயா. இந்த சர்ப்பம் யார் என்றால், இந்த சர்ப்பம் தான் ஏதேனிலே ஏவாளை ஏமாற்றின சர்ப்பம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த சர்ப்பம் ஸ்திரீயை ஏமாற்றினது. அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஸ்திரீகளையும் புருஷரையும் சாத்தான் என்ன செய்து கொண்டே இருக்கிறது? உலகத்தின் காரியங்களை காட்டி ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறது. யார்கிட்ட போய் கூட ட்ரை பண்ணிச்சு தெரியுமா அந்த சாத்தான்? இயேசுட்டே போய் ஒருக்க ட்ரை பண்ணி பார்த்தது. எப்படி? என்னை பணிந்து கொண்டால் நான் என்ன செய்வேன்? இதெல்லாம் உமக்கு தருவேன். அப்போ எவ்வளவு புத்தி உள்ள சாத்தான் பாருங்க, அப்படிதானே? அப்போ இயேசு இடத்திலே போயிருக்கிறது என்று சொன்னால் உங்களிடத்துல எவ்வளவு தந்திரமாய் வரும், அப்படிதானே? ஏவாள் அவுட். எப்படி? ஃபர்ஸ்ட் பால்லே அவுட். சொன்ன உடனே நாங்கள் தேவர்களை போல ஆவோமா? அவுட். அவ்வளவுதான், பாவத்தில் விழுந்தாச்சு. ஆனா இயேசுவிடத்துல 3 தடவை ட்ரை பண்ணது. முதல்ல எப்படி? அவ நல்லா பசியா இருக்கும்போது, நீர் தேவனுடைய குமாரனையா இருந்தா, உண்மையாகவே நீர் தேவனுடைய குமாரனா இருந்தா என்ன செய்யும்? இந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாக்கி நீர் புசியுமே. ஒரு கட்டளை கொடும், பார்க்கலாம், இது அப்போ ஆகுதான்னு பார்ப்போம், அப்ப தெரிஞ்சிரும் நீர் தேவகுமாரனையா என்று. ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறதான வார்த்தை, நமக்கு கொடுக்கிறதான செய்தி என்னவென்றால், ஆமென், ஆண்டவரை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? பரீட்சை பார்க்க கூடாது. ஆமென். அவர் அதினதின் காலத்திலே நமக்கு எல்லாவற்றையும் எப்படி செய்வாராம்? நேர்த்தியாய் செய்வார். ஒரு முறை இந்த சபையிலே வந்து ஒருவர் சாட்சி சொன்னார், ஆண்டவரே, எனக்கு பஸ்ஸே கிடைக்கல, எனக்கு நீர் ஒரு பஸ்ஸை விட்டா அதுல வேற யாரையும் ஏறக்கூடாது, நான் தான் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் இருக்கும். அப்போ அவர் பேங்குழியில நின்னாராம். ஒரு வேன் வந்துதான். அப்போ அவர் மட்டும்தான் ஏறி வந்தாராம் திங்கள் சந்தை வரைக்கும். இது ஆண்டவர் அனுப்பினது. அப்போ இது ஆண்டவர் அனுப்பினது இல்லை, இது சாத்தான் அனுப்பினது. தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யாதே? பரீட்சை பார்க்காதே. பாருங்க, ஒரு சுயநலம் இருக்குது பார்த்தீங்களா? இவர் மட்டுமா அங்கே நின்றுப்பாரு? அடுத்த ஸ்டாப்பில் எத்தனை பேர் நின்றுப்பாங்க? அப்படிதானே? ஒருவேளை ஏற வந்திருந்தாலும் இவர் விரட்டி விட்டுருப்பார்னு நினைக்கிறேன். இது எனக்காக விட்ட வாகனம், வேற யாரையும் ஏறக்கூடாதுன்னு. அப்படி அல்ல. ஆண்டவருடைய சுவிசேஷம் என்பது அப்படி அல்ல. நாம் உப்பாக இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். மற்றவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாக, இயேசுவை போல தன்னுடைய வாழ்வை தியாகம் செய்கிறவர்களாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. சுயநலவாதிகளாய் அல்ல. சரி, அப்போ வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. இந்த மனிதர்களை ஏமாற்றுகிற, அன்று ஏவாளை ஏமாற்றின, இயேசுவையே ஏமாற்ற முயன்ற அந்த சாத்தான் என்ன செய்யப்பட்டு விட்டது? கீழே சொல்லுங்க. அவனை சார்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். சாத்தானுக்கு இருக்கிற குணம் என்ன தெரியுமா?
உங்களை ஒரு காரியம் செய்ய வைப்பான், அதுக்கப்புறம் குற்றப்படுத்துவான். எப்படி? ஆமென். ஒரு பாவத்தை செய்ய வச்சுட்டு அதையே சொல்லி காட்டி உங்களை குற்றப்படுத்துவான். அப்படி உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வச்சுட்டு ஸ்கூல்ல மாட்டி விட்டுருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க தான் செய்ய தூண்டி விடுறது, அவங்க தான் கடைசியில் என்ன செய்வாங்க? உங்களை மாட்டி விட்டுருவாங்க. வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அப்படி செய்வார்கள், விளையாட்டுக்கு செய்வார்கள். சாத்தா என்ன செய்கிறான் தெரியுமா? உங்களை இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களை காட்டி மயக்கி பாவத்தை செய்ய வைத்துவிட்டு அதே பாவத்தை வைத்து உங்களை குத்தி காட்டுவான், குற்றப்படுத்துவான். ஆமென். இயேசு ஒருவேளை அப்பத்தை மாற்றி இருந்தால் அது பாவம் அல்ல. ஆனா அவன் என்ன செய்வான் தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பார்த்தாய், நீ பரிசுத்தவான் அல்ல என்று குற்றப்படுத்துவான். அல்லேலூயா. சரி, தொடர்ந்து வாசிப்போம். நம்மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஆனால் அதோடு அவன் நின்றுவிடவில்லை. அவனுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கிறது என்று சொல்லி இந்த உலகத்திலே வந்து அவன் ஒரு பெரிய ராஜ்யத்தை அமைக்கிறான். வானத்திலிருந்து தள்ளப்பட்டான். அப்ப இப்ப எங்க இருக்கிறான் அவன்? சொல்லுங்க. வான மண்டலத்தில் இருக்கிறானா? எங்க இருக்கிறான்? வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடு உங்களுக்கு. ஆமா. அப்போ வான மண்டலத்தில் இருக்கிறவன் நிரந்தரமா பூமியில தள்ளப்படுகிறான். இப்போது அவன் அங்கதான் இருக்கிறான். அப்போ எங்க இருக்கிறான்? ஆமென். அப்போ அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு, பாத்தீங்களா? நம்ம ஏரோப்ளைன்ல போனாதான் போக முடியும். அவனுடைய ராஜ்யமே இப்ப எங்கதான் இருக்கிறது? வான மண்டலங்கள்ல இருக்கிறது. அப்ப யார் கீழே தள்ளுகிறது? நல்ல தூதர்கள் மிகாவேலும் அவனை சார்ந்த நல்ல தூதர்களும் அவனோடு போரிட்டு அவனையும் அவனை சார்ந்த தூதர்களையும் நிரந்தரமாக கீழே தள்ளுகிறார். இவன் இந்த இடத்துல முதல்ல இருந்தவன் அல்ல, வானாதி வானங்களுக்கு மேலா இருந்தவன். அங்கே இருந்து ஒரு முறை கீழே தள்ளப்பட்டு தான் இந்த இடத்திற்கு வந்தான். இப்பொழுது முழுவதுமாக தள்ளப்பட்டு எங்கே வருகிறான்? பூமிக்கு வருகிறான். பூமியிலே வந்து அங்கே இருக்கிறதான மனிதர்களை அவன் நய வஞ்சகமாய் வஞ்சித்து அவன் ஆட்சி செய்ய போகிறான். அல்லேலூயா. சரி, வாசியுங்கள். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பாருங்கள், இது ஒரு தீர்க்கதரிசனமான வசனம். என்னவென்றால், இவனுடைய ஆளுகை இனி வருவதா இருந்தாலும் இவனுக்கு அடிபணியாமல் இங்கே வாழுகிறவர்கள், ஏற்கனவே பரிசுத்தவான்கள் நிறைய பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதாயிற்று. ஆனாலும் இப்போது கைவிடப்பட்ட ஒரு கூட்டத்தார் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் தேவனை விசுவாசித்து அவருக்காய் வாழுகிறபடியினாலே அவர்களுக்கான வசனம் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவனாலே மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவர் நாம மகிமைப்படுவதாக. 12வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவைகளே, களிகூருங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். நல்ல கவனிங்க. இனி அவன் இருக்க போகிற நிரந்தரமான இடம் கொஞ்ச நாட்கள் எங்க? பூமியில. அவனுக்கு தெரியும், நாம் தோற்றுவிட்டோம், நம்முடைய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்தது, இனி நாட்கள் இல்லை. எவ்வளவு வேற நம்ம நரகத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமோ அவ்வளவு வேறையும் கூட்டிட்டு போகணும். அதற்காக கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும். 13. வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. சரி, இப்ப இந்த ஸ்திரீ யாரு சொல்லுங்க? இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாய்தான் ஆண்டவருடைய சுவிசேஷம் உலகமெங்கும் பரவினது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான
வசனங்கள், ஆமென், அவருடைய வார்த்தைகள், ரட்சிப்பு எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாய்தான் உலகத்துக்கு பரவினது. எனவே அந்த தேசத்தை துன்பப்படுத்தும்படியாக என்ன செய்கிறது? துன்பப்படுத்தினது. அப்ப உபத்திரவ காலத்துல படுகிற துன்பம் இது. இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவ காலத்திலே துன்பப்படுகிறார்கள், கைவிடப்பட்டவர்கள். அடுத்த 14. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்திலுள்ள தன்னிடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. சரி, அப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு சிறகு என்று சொன்னால் அவர்களுக்கு சிறகு அல்ல. ஆனால் அப்போது இருக்கிற காலகட்டத்திலே இவர்கள் வேகமாய் செல்லும்படியாக அப்ப இருக்கிறதான டெக்னாலஜி, அப்ப இருக்கிறதான வாகனங்கள் அவர்களுக்கு உதவி செய்யும். எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், யோவான் இப்போ இருக்கிறதான பறக்கிற வாகனங்களை எல்லாம் அவர் பார்த்ததில்லை. அதனால இங்க எப்படி சொல்லி இருக்கிறார் பாருங்கள். ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி அந்த 3.5 வருஷம் உபத்திரவ காலத்தை அங்கு சொல்லி இருக்கிறது. வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. நோவா பேழையில காக்கப்பட்டது போல, ஆமென், இஸ்ரவேல் தேசத்தார் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவருடைய, ஆமென், பாதுகாவலுக்குள்ளாய் செல்லுகிறார்கள். அந்த ஸ்திரீயை தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. பாருங்கள், பொல்லாங்கன் எப்படிப்பட்டதான ஆபத்தை கொண்டு வந்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு எப்போதும் ஆண்டவருடைய பாதுகாவல் உண்டு. அல்லேலூயா. இது எப்போது? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு கூட ஆண்டவருடைய பாதுகாவலும் அவருடைய அன்பும் குறையவே இல்லை உலகத்தில் இருக்கிற மக்கள் மேல. ஆனால் என்ன ஒரு விஷயம் என்றால், பாதுகாவல் கிடைக்கிறது என்று சொல்லி நம்ம இருக்க முடியாது. அநேக உபத்திரவங்கள் நமக்கு உண்டு. ஏனென்றால் இந்த சர்ப்பமானது இயேசுவையே வஞ்சிக்க பார்த்தது. நம்மை எளிதாக வஞ்சித்து விடுவான். எப்படி வஞ்சிப்பான் என்று இருக்கிறது பாருங்கள். இனி அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. பாருங்கள், இஸ்ரவேல் தேசத்திலே உள்ளவர்களை விட்டுவிட்டு இப்போது இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அப்படி என்றால் என்ன, மற்ற புற ஜாதியாரை தேடி அது வருகிறது. அடுத்த அதிகாரத்தின் தூக்கத்தை வாசிப்போம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. இது எந்த அதிகாரம்? 13வது அதிகாரம். இந்த அதிகாரத்துல 2 பேர் வருகிறார்கள். இந்த 2 பேரிலே முதல் 10 வசனம் வரை வருவ நபரின் பெயர் அந்தி கிறிஸ்து. 13ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 10 வசனங்கள் வரை வருகிற நபரின் பெயர் என்ன? அந்தி கிறிஸ்து. 10 முதல் 18 வரை வருகிறதான வசனங்களிலே வருகிறவன் அவன் கள்ள தீர்க்கதரிசி. சரி, இந்த அந்தி கிறிஸ்து எப்படி வருகிறான் என்றால், சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் போல. அப்படி என்றால் மிருகத்தின் சுவாபம் எப்படி இருக்கிறது? நான் கண்ட மிருகம் அதற்கு 7 தலைகளும் நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. இப்போ நல்ல கவனிங்க. சிறுத்தையை போல வேகம். சிறுத்தை என்ன செய்யும்? ரொம்ப வேகமாய் ஓடும். அதே போல வேகமுடையவனாக, கரடியின் கால்களை போல பலமுடையவனாக, சிங்கத்தின் வாயில சிக்கின இரை என்ன செய்யாது? ஒருபோதும் தப்பாது. அப்போ சிங்கத்தின் வாயை போல
அந்த மிருகம் இருந்தது. இது மிருகம் அல்ல, இது நபர். அந்த பலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். மிருக சுவாபம் உள்ளவன், மிருக குணமுள்ளவனாயிருப்பான். இவ்வளவு பலமும் வல்லமையும் அவனுக்கு இருந்தும் அந்த வலு சர்ப்பம் ஒன்று இருந்தது, பார்த்தீர்களா? அது என்ன செய்தது தெரியுமா? தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய சிங்காசனத்தையும் தன்னுடைய அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. நல்ல கவனிங்க, எவ்வளவு பவர்! அப்போ சமுத்திரத்திலிருந்து என்று சொல்லப்படும் பொழுது நல்ல கவனிங்க, சமுத்திரம் என்றால் மக்கள், மக்களின் பெரிய ஆதரவோடு அவன் எழும்புவான். ஆமென், அல்லேலூயா. சமுத்திரம் என்றால் அது சமுத்திரம் அல்ல, உலகத்திலே அப்போது வாழுகிறதான எல்லா மக்களுடைய, அதாவது தேவனுக்கென்று வாழாத மற்ற எல்லா மக்களுடைய பேராதரவோடு அவன் எழும்புவான். இப்போதும் எலெக்ஷன்ல நிற்கிறதான ஒருவர் வந்தா எவ்வளவு கூட்டம் வருது பார்த்தீங்களா? அவர் நல்லவரோ அவர் கெட்டவரோ அதெல்லாம் கிடையாது, பயங்கர கூட்டம் வரும். அது மாதிரி எல்லா மக்களுடைய ஆதரவோடு இந்த சிறுத்தையை போன்ற வேகமுடையவன், கரடியின் கால்களைப் போல பலமுடையவன். கரடிட்ட பிடிபட்டா என்ன செஞ்சிடும்? அப்படியே பிரிச்சு எடுத்து இப்படி பிச்சிரும் பாருங்க, மரத்தை எல்லாம் பிச்சு விட்டுரும். ஆனா அது நடக்க முடியாம நடந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சுவாபம். இனி கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சிங்கத்தின் வாயை போன்ற. இவ்வளவு பலம் இருந்தும் இந்த பொல்லாத சாத்தான் என்ன செய்கிறது? தன்னுடைய பலன் வேற யாருக்கும் கொடுக்கல. இதுவரைக்கும் வந்த யாருக்கும் இப்படிப்பட்டதான ஒரு பவர் கிடைக்கல. இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு கிடைக்கிற தன்னுடைய சாத்தான் கொடுக்கிறது பாருங்க, தன்னுடைய பலனை கொடுக்கிறது. தன்னுடைய சீட்டு சிஎம் சீட்டு இருக்கு பார்த்தீங்களா? அது மாதிரி சீட்டு, தன்னுடைய சிங்காசனம், தன்னுடைய அதிகாரம். நீ என்ன சொல்லுவியோ அப்படிதான் இனி பூமியில நடக்கும். அந்த அதிகாரத்தையும் கொடுத்தது. 3, அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவர் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்து மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். ஆமென். அந்த காலம் ரொம்ப கொடிதா இருக்கும். எப்படிப்பட்ட அதிகாரம் அதுக்கு கொடுக்கப்படுகிறது? அது என்ன பேசுமா? பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப நிறைய தலைவர்கள் தங்களுடைய பெருமையை பேசிக்கொண்டே இருப்பார்கள், பார்த்திருக்கீங்களா? ட்ரம்ப்னு ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க, நான் என்ன பண்ணிடுவேன், ஆமா ஒரு நாட்டையும் விட மாட்டேன், அழிச்சிருவேன், என்னாலதான் எல்லா நாடும் நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, இப்படி எல்லாம் பேசுவார். இதெல்லாம் ஒரு குணமாக்கும். நம்ம தேவனுடைய மனுஷன் நினைப்போம், அப்படி அல்ல. பெருமையானவைகளை பேசுகிறவன் அவன் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவன். ஆமென், ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசியுங்கள். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் 9, காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். சரி, இந்த 10வது வசனம் வரைக்கும் இருக்கிற ஆளுக்கு பேர் என்ன? அறிமுகப்படுத்தப்பட்ட ஆளுக்கு பேர் என்ன? அறிமுகம்தான். அவருக்கு செயல் எல்லாம் இனிதான் இருக்கு. ஆமே, யாரு? அந்தி கிறிஸ்து. ஜீவ புஸ்தகத்திலே பேர்
பேர் எழுதப்படாத எல்லாரும் அவனை என்ன செய்வார்களாம்? வணங்குவார்கள். நிறைய பேருக்கு நேரம் ஆயிட்டுதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த அதிகாரத்தை முடிக்காம நிறுத்துற மாதிரி ஐடியா இல்லை பாஸ்டர். ஆமாம், சரி, ஓகே. யாருக்காவது நேரம் ஆச்சுதா? ஓகே, சரி, வாசிப்போம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. 2வது எழும்புகிற மிருகம் இருக்கு பாத்தீங்களா? அது எப்படி இருந்ததா சொல்லுங்க. முதல்ல கரடியும் போல சிங்கத்தை போல இருந்தது. இப்ப எப்படி தெரியுமா? தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கும்படியாக தீர்க்கதரிசியாய் வரும். இது மேக்சிமம் யாரா இருப்பார்கள் என்றால், இந்த இஸ்ரவேல் தேசத்திலே எல்லாராலும் ஆதரவு பெறப்பட்ட ஒருவராயிருப்பார். அப்போ சபையிலே இருந்து வருகிறவரை போல இருப்பார். அவன் ஆசாரியனாயிருப்பான், அவன் தீர்க்கதரிசியாயிருப்பான். ஆனாலும் இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே பெயர் பெற்ற ஒருவன் என்ன செய்கிறான் என்றால், முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியை அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அப்படி என்றால் இவனும் எழும்பி அந்த மிருகத்தை வணங்கும்படியாக மக்களை என்ன செய்கிறான்? ஆயத்தப்படுத்துகிறான். அப்படி என்றால் இவன் ஒரு பாஸ்டரை போல இருப்பான். வெள்ளையும் போட்டுட்டு ஒரு தேவதூதனை போல வந்து அதை நீ வணங்கு, அப்போதான் நீயும் உன் வீட்டாரும் தப்புவிக்கப்படுவீர்கள். இப்படி சொல்வது மாத்திரமல்ல, ஒரு பெரிய சட்டத்தையே இங்க உண்டு பண்ணுகிறார்கள். வாசியுங்கள். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து. சாதாரண அற்புதம் கிடையாது. வானத்திலிருந்து இப்ப கொஞ்சம் விசுவாசிகளை பிடிச்சு பாக்குறீங்களா? வானத்திலிருந்து அக்கினி வரும். வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வருவதாக அக்கினி அங்கிருந்து வந்துடும். உடனே என்ன செய்வாங்க? இந்த வஞ்சிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அந்த மிருகத்தை வணங்குவார்கள். மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. என்ன சொல்லி இருக்கிறது என்றால், முதல்ல ஒரு மிருகம் வந்து பாத்தீங்களா, அதற்கு ஒரு சொரூபத்தை உண்டு பண்ண வேண்டும். அந்த சொரூபம் நம்ம இப்ப பார்க்கிற எந்த சொரூபத்தை போலவும் அல்ல. பாருங்க, ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் என்றால் என்னவென்று தெரியும். அப்போ அந்த சொரூபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த மிருகம் சொரூபம் பேசத்தக்கதாகவும். இப்ப இருக்கிற ஏதாவது சொரூபம் பேசுமா? மாதாவுக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வருது, என்ன கூட்டம். கடைசியில கண்டுபிடிச்சாங்க, அங்க அடிச்சிருக்கிற பெயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெயிண்ட்ல இருக்கிற கெமிக்கல் வெயில்ல உருவி பாயிறதாகும். இப்படி நிறைய சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். இது அப்படி இல்லை. அந்த சொரூபம் என்ன செய்யுமா? பேசுமா. பேசத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும். அந்த மிருகம் கூப்பிடும், இங்க வா, காலில் விழ மாட்டேன். என்ன செஞ்சிரும்? ஒரு வெட்டு தலைய கொலை செய்யும்படியும். மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. சரி, எல்லாரும் கவனிங்க. உங்ககிட்ட எல்லாத்தையும் போன் இருக்கு, அப்படித்தானே? போன்ல ஏஐன்னு ஒரு சம்பவம் வந்திருக்கு. யாருக்கா தெரியும்? ஆர்டிபிஷியல். என்ன இன்டெலிஜென்டா இருக்கீங்க, இங்க இருந்து அங்க வரைக்கும். ஒருக்கா கூட சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்க உங்களுக்கு என்ன தெரியலையோ அதுகிட்ட கேட்டா போதும், அழகா சொல்லி தரும். என்ன செய்யும்? தப்பா சொல்லி தருமா? ஃபர்ஸ்ட்ல தப்பா இருந்தது,
நம்ம சொன்னா போதும், நீ சொல்றது கொஞ்சம் தப்பா இருக்குன்னு சொன்னா, அப்படியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் திங்க் பண்ணிட்டு வரேன். அது திங்க் பண்ணிட்டு வந்து கரெக்டா சொல்லி தரும். அந்த சொரூபம் பேசத்தக்கதாகவும். அப்ப இப்ப இருக்கிறதெல்லாம் பெரிய டெக்னாலஜி இல்ல, ஆனா பேஸ்மெண்ட் போடப்பட்டாச்சு. அதுக்குள்ளாடி அந்த ஹார்ட்வேர் எல்லாம் வச்சு அதுக்கு கொஞ்சம் சாஃப்ட்வேரை போட்டு அதை ஆன் பண்ணி விட்டாச்சுன்னு சொன்னா அது பேசும். ஹலோ, குட் மார்னிங், இங்க வாங்க, வணங்குங்க, என்ன ஆராதிங்க. பண்ண மாட்டீங்களா? துப்பாக்கி இல்லைனா வெட்டுக்கத்தி கொலை செய்யத்தக்கதாகவும். யார் அந்த, ஏன் தெரியுமா? உங்க எல்லாருடைய, உங்க இல்ல, நம்ம இல்ல, இங்க இருக்கிற எல்லாருடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, எல்லா டேட்டாவும் அதுகிட்ட இருக்கும். ஐரிஸ் ஸ்கேனர் பார்த்திருக்கீங்களா? ரேஷன் கடையில் என்ன வைப்போம் நம்ம? ஃபிங்கர் பிரிண்ட் வைப்போம், பயோமெட்ரிக் வைப்போம். பயோமெட்ரிக் ஒழுங்கா பதியல்னா கரெக்டா பதிகிறது என்ன தெரியுமா? கண்ணு. ஆமென். கண்ணு பயங்கரமா ஸ்கேன் பண்ணும். நீங்க எங்க இருந்தாலும் சரி, கண்ணை ஸ்கேன் பண்ணி உங்க அப்பா பேரு, தாத்தா பேரு, உங்க குடும்பத்தில் உள்ளவங்க பேரு, உங்க பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, உங்க பிளட் குரூப் என்ன, நீங்க எவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்க, உங்க மெடிக்க ஹிஸ்டரி, என்னென்ன ஹிஸ்டரி உண்டோ எல்லா ஹிஸ்டரியும் அதுக்கு தெரியும். நம்மளை மிரட்டும், நம்மளை பயமுறுத்தும், அது பேசத்தக்கதாகவும். அதான் சொல்லி இந்த காலத்துல நம்ம இங்க இருக்கக்கூடாது. அதற்காக தான் ஆண்டவர் நோவாவின் பேழையை போல சபைகளை நிறைய இடத்துல ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய கோபம் வருவதற்கு முன்பதாக, இந்த நாள் வருவதற்கு முன்பதாக அந்த பேழைக்குள்ளே வந்துவிட்டால் இதெல்லாம் நம்ம பார்க்கவே வேண்டாம். ஆமென், ஸ்தோத்திரம். வாசியுங்கள். அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர், சுயாதீனர் அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. அது என்ன செய்யுமா? இந்த முத்திரையை தரிக்காதவர்கள் என்ன செய்யுமா? நீங்க வாங்க முடியாது, நீங்க விற்க முடியாது. அப்படி என்றால் உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை நீங்கள் கடைகளிலே போய் வாங்க முடியாது. இப்ப QR கோடு இருக்கிறது பாருங்க, இருக்கிறதா? அப்போ உங்க நெற்றியிலேயோ, அங்க அப்பொழுது இருக்கிறவர்களுடைய நெற்றியிலேயோ கைகளிலேயோ இந்த ஒரு முத்திரையை பதிப்பார்கள். அது QR கோடா இருக்கலாம், இனி வருகிறதான ஃபியூச்சர்ல வருகிறதான ஏதாவது ஒரு கோடா இருக்கலாம். அந்த கோடை காட்டினா நம்ம வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். ஒருவேளை அந்த கோடு கொடுக்கும் போது அதுல ரீசார்ஜ் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ஒரு 1 கோடி ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம், 1 கோடி ரூபாய்க்கு நீங்க வணிகம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு பெரிய ஆஃபர் தருவாங்க. யாருக்கு கிடைக்கும்? இந்த சொரூபத்தை வணங்குகிறவர்களுக்கு கிடைக்கும். அதனுடைய இலக்கம் எத்தனை? 666. இது மனிதனுடைய இலக்கமாயிருக்கிறது. வேத அறிஞர்கள் என்ன சொல்கிறார் என்றால், முதல் 6 சாத்தான், இரண்டாவது 6 அந்தி கிறிஸ்து, மூன்றாவது 6 கள்ள தீர்க்கதரிசி. இவர்கள் மூவரும் சேர்ந்து இந்த கடைசி காலத்தில் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது. ஆனால் இங்கே ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்களுக்கு தெரியாது, இப்படிதான் இனி இந்த நாட்கள் கடந்துவிடும், இப்படிதான் இவர்களுடைய ஆட்சியின் கீழே தான் நாம் வசிக்க வேண்டும் என்று சொல்லி வெகு ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு அவனுக்கு பின்னாலே சென்று விடுவார்கள். இந்த வசனம் இங்கே உரைக்கப்படுகிறது எதற்காக என்று சொன்னால், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், நீங்கள் நேசிக்கிறவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படி ஒரு நாள் வரும் என்று சொன்னால் அந்த சாத்தான் ஏமாற்றுவான். ஆனால் அவன் தோற்று போய் வந்திருக்கிறான். கொஞ்ச நாள் பயங்கர உபத்திரவ காலம்தான். அதற்கு பின்பதாக நாம் அவரோடு கூட செல்லுவோம். அதுல ஒரு வசனம் இருந்தது இல்லையா? ஆமென்.
எப்படி? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்போ இந்த வசனம் தெரியாதவங்க என்ன நினைப்பாங்க என்று சொன்னால், நமக்கு இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆட்சி இருக்கிற மாதிரி இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. இவங்க சொல்லுகிறதுக்கெல்லாம் நம்ம கேட்போம், வேற வழி இல்லை. வீட்டுல பிள்ளைகள் பசியில இருக்கிறார்கள், வறுமை பெருகிவிட்டது, இந்த சொரூபத்தை வணங்குவோம், இந்த 666 இந்த முத்திரையை நாம் தரித்துக் கொள்ளுவோம். இப்படிதான் நாட்கள் செல்லும். இந்த 3.5 ஆண்டு காலத்துல மக்கள் அநேகர் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் இவன் ஏற்கனவே சமுத்திரத்தின் இருந்து எழும்பி வந்தவன், அதாவது மக்களுடைய பேர் ஆதரவோடு வந்தவன், வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணும்படியான அற்புதத்தை உடையவன். ஜனங்கள் ஈஸியா ஏமாந்துருவாங்க. ஏவாள்கிட்ட ஏமாற்றும் போது ஒரு அற்புதமும் காட்டல, சொன்ன உடனேயே என்ன செஞ்சுட்டா? ஆமா, இனி இப்போ வசனம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மக்கள் மிகவும் ஞானம் உள்ளவர்களா இருக்கிறார்கள், அவன் மிகவும் வல்லமையோடு வந்து ஜனங்களை ஏமாற்றுவான். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும். அப்படியே ஒருவேளை நீங்கள் சிக்கிக் கொண்டாலும் நீங்கள் கலங்காதிருங்கள், அந்த உபத்திரவத்தை சகித்துக் கொள்ளுங்கள். கொஞ்ச காலத்திலே அவன் கட்டப்படுவான். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை கொலை செய்யப்படலாம். வணங்காதவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? கொலை செய்யப்படுவார்கள். அப்போது இருக்கிறதான குடும்பத்திலே பாருங்கள், ஸ்தோத்திரம், அநேகர் உயிரை விட்டிருப்பார்கள். அல்லது அப்போது இருக்கிறதான குடும்பங்களுக்கு ஐயோ, பிள்ளைகளுடைய சாவை பார்க்க வேண்டும், தாங்கள் நேசித்தவர்களுடைய சாவை பார்க்க வேண்டும், அவர்கள் பசியிலே வாடுவதை பார்க்க வேண்டும். தங்களுக்கும் பசி இருக்கிறது, அவர்கள் சாப்பிட முடியாத ஒரு நிலை. வேத வசனமும் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கும், நீ வணங்காதே, வணங்காதே. வணங்காமல் இருந்தால் வேதனை தினம் தினம். யாரெல்லாம் ஸ்தோத்திரம் வணங்கவில்லையோ அவர்களை வீடு தேடு வந்து தாக்கும். அந்த சொரூபம் அது வல்லமை உள்ளது. அந்த நாட்களுக்கு நாம் தப்பி அவருடைய பேழைக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். ஆண்டவர் அழியாத ராஜ்யத்திற்குள் நம்மை கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் சபையோடு எடுத்துக்கொள்ளப்படணும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். அந்த தேவன் நமக்காய் ஜீவனை கொடுத்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆமென். அவர் அன்பாய் அழைக்கிறார், ஆணிகள் பாய்ந்த கரங்களை நீட்டி. ஆமென், ஸ்தோத்திரம். நம் ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்முடைய வசனத்திற்காய் நன்றி ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைகளுக்காய், உம்முடைய எச்சரிப்பின் செய்திக்காய், உம்முடைய தீர்க்க தரிசனங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மாயக்கிடுமோ இன்னும் மாயையின் இன்பம், நயத்தாலே உன்னை நாசமாக்கிடுமே. மாயக்கிடுமோ இன்னும் மாயையின் இன்பம், நயத்தாலே உன்னை நாசமாக்கிடுமே. உணர்ந்திதை உடனே உன்னதரண்டை சரண் புகுவாய் தருணம். உணர்ந்திதை உடனே உன்னதரண்டை சரண் புகுவாய் தருணம். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்து கரங்களை விரித்தே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. ஆணிகள் பாய்ந்து கரங்கள்